கேளடி கண்மணி, நான் உங்கள் யாழினி. ராவணனின் சீத்தை பகுதி 26 பார்க்கலாமா? ரவி, ப்ளீஸ் ஏதாவது பேசுங்க. இல்லை என்னையும் அடிச்சிடுங்க. ஆனால் பேசாமல் இருக்காதீங்க. எனக்கு பயமாக இருக்கு ரவி. இந்த திருமண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. அதான் என அவள் நிலைமையை விளக்கினாள். மீண்டும் வண்டியை நிறுத்தியவன் ஏதும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான். ரவி, சாரி, நீங்க முதல் முறை இப்படி பண்ணும்போது என அவள் சீதாவின் அறையில் நடந்ததை நினைத்து சொல்ல ஆரம்பித்தாள். அவன் திரும்பி அவள் முகம் பார்த்தான். வெட்கத்தில் அவள் முகம் சிவக்க, அப்போ கூட இந்த மாதிரி பயம் இல்லை, ஆனா இப்போ என அவள் நிறுத்தியவள், இந்த கல்யாணம் நடக்குமா ரவி? என்னை எந்த காரணத்திற்காகவும் கைவிட்டு விட மாட்டீங்கல்ல என அவள் ஏக்கத்தோடு கேட்டாள். வேகமாக அவளை இழுத்து இருக்க அணைத்தவன் அந்த அணைப்பே அவனது மனதை சொல்ல சிறிது நேரம் அப்படியே இருந்தான். பின்னர் அவளை விடுவித்து அவள் முகத்தை கரத்தில் ஏந்தியவன், என்னோட உடல், உயிர், தெய்வம் எல்லாம் என் அம்மாதான். அதற்கு பின்னால் நீதான் முல்லை மலர். அம்மா என் இதயத்தில், ஆனால் நீயோ என் இரத்தத்தில் இருக்கிறாய். நான் இறந்தால் மட்டுமே நீங்கள் இருவரும் என்னை விட்டு பிரிய முடியும் என அவன் சொல்ல ஆரம்பித்தான். வேண்டாம் ரவி, அப்படி சொல்லாதீங்க. நாம ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா வாழணும் என அவன் பேச்சை தடுத்தவள். சிறிது நேரம் அவள் கண்களை அவன் ஆழ்ந்து பார்க்க அவளோ வெட்கத்தால் இமை மூடினாள். இரவு தனது அறையில் ரக்ஷித் சிந்தனையில் அமர்ந்திருக்க அவன் அருகில் வந்து அமர்ந்த சீதா, என்ன அத்தா, என்ன யோசனை என்றாள். அவளை திரும்பி ஒரு நிமிடம் பார்த்தவன், ஒண்ணுமில்ல சீதா என சொல்லிவிட்டு எழுந்து பால்கனி சென்றான். ஏன் அத்தா, என் மேல ஏதாவது கோபமா என்றவள், ஓ, அந்த வாணி வழக்கு நான் எடுத்து வாதாடுகிறேன் என்று சொன்னேனே, அதனால கோபமா என கேட்டாள். அவனுக்கே அந்த செய்தி புதிதாக இருக்க அதிர்ச்சியுடன் திரும்பியவன், என்னது, நீ எடுத்து வாதாட போறியா என கேட்டான். ஆமா அத்தா, நீங்க தான் டைவர்ஸ் கேஸ் எல்லாம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அதான் நானே எடுத்து பார்க்கலாம்னு என நிறுத்தியவள், ஏன் அத்தா, நான் இந்த கேஸை எடுக்க வேண்டாமா என கேட்டாள். அப்படியெல்லாம் இல்லை சீதா என அவசரமாக மறுத்தவன், ஆனால் இது உன்னோட முதல் கேஸ், அதுவும் டைவர்ஸ் கேஸ், அதுதான் யோசிக்கிறேன் என்றான். என்ன கேஸ் அப்படிங்கிறது முக்கியம் இல்லத்தான். ஒரு பொண்ணுக்கு கொடுமை நடக்கும்போது அதை நாம கண்டிப்பா தட்டி கேட்கணும். அவன் பணம், அரசியல் பலத்தை வைத்து எல்லோரையும் விலைக்கு வாங்கி விடுகிறான். அதனால்தான் நானே இதை எடுத்து நடத்தலாம் என முடிவு பண்ணினேன். நீங்கள் நேற்று சொன்னதிலிருந்து என் மனதிலும் ஒரு சின்ன ஆசை இருந்து கொண்டிருந்தது. யாருக்காவது நல்லது செய்யணும், அதான் என அவள் சொல்ல அவனும் ரொம்ப சந்தோஷம் சீதா, நீ எடுத்து செய், வெற்றி உனக்கு என்று என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் எப்பவும் டைவர்ஸ் ஊக்குவிக்கிறதில்லை. நீ சிறப்பாக செய்தால் எனக்கு மகிழ்ச்சிதான் என தன்னிலையில் இருந்து மாறாமல் அதே நேரத்தில் அவள் மனதையும் காயப்படுத்தாமல் சொன்னான். என்னோடு என் தோழியும் இருக்காத்தான், அதான் என அவள் அவனை திருப்திப்படுத்த சொல்ல, யார் இருந்தாலும் உனக்கு சரி என்று தோன்றியதை நீ தைரியமாக செய் என அவளுக்கு தைரியம் மூட்டினான் ரக்ஷித். ஹஹா, தேங்க்ஸ் அத்தா, ரவி மாம்ஸ் இதத்தான் சொல்வார் என்றவள், அத்தா, தேவி திருமணத்தை பத்தி என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க என்று கேட்டாள். படிப்பு முடிந்தால் பரவாயில்லை என்று நான் நினைக்கிறேன், பார்க்கலாம், அம்மா வரட்டும் என்றவன், நீ கூட தேவிய ரவி காதலிக்கிற விஷயத்த என்னிடம் சொல்லவே இல்லை என அவன் ஆதங்கத்தோடு சொன்னான். இல்ல அத்தா, அது என தடுமாறியவள், ரவி மாம்ஸ் லவ் பண்றாருன்னு தெரியும், ஆனா நம்ம தேவிக்கு அப்படி என அவள் முடிக்கும் முன் ரவி சொன்னான், நான் தான் தேவியை விரும்புகிறேன், ஆனா தேவி மனதில் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியாது, அவளை தப்பாக நினைக்க வேண்டாம் என்று சொன்னான் என்றான் ரக்ஷித். அட பாவி மாம்ஸ், நீ கில்லாடிடா. திருமணத்திற்கு பிறகு லவ் பண்ற விஷயம் ரக்ஷித்திற்கு தெரிஞ்சா தப்பா நினைப்பான்னு எப்படி சொல்லி இருக்கான் பாரு என அவனை மனதில் திட்டிக்கொண்டே பெருமையாகவும் நினைத்தாள் சீதா. ஆமா அத்தா, மனதில் நினைத்தவளை மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், சொர்க்கம் நம் வசமாகும் அப்படின்னு பாட்டே இருக்கே என சொல்ல ஆரம்பித்தாள். அதை கேட்டதும் அவன் பதில் பேசாமல் வெளியே வெறித்தபடி நிற்க, என்ன அத்தா, என் பாட்டில் ஏதாவது பிழை கண்டீரா என கிண்டலாக கேட்டுக்கொண்டே அவன் முன்னே வந்தாள். இறுகி இருந்த அவன் முகத்தை பார்த்தவள், ஏன் அத்தா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா என கேட்டாள். அவனோ பதில் சொல்லாமல் கட்டிலில் அமர்ந்தவன் அவள் கையை பிடித்து இழுத்து தன் அருகில் அமர வைத்தவன் அவள் மடியில் படுத்துக்கொண்டு சிறிது நேரம் அவள் வயிற்றை கட்டிப்பிடித்து கொண்டிருந்தான். ஏன் அத்தா, என்னாச்சு, ஏன் இப்படி பண்றீங்க என்றவள் ஒன்றும் புரியாமல் அவனை பார்க்க
அவள் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவன், சாரி அம்லு, உன்னோட நிறைய சந்தோஷத்தை நான் பறிச்சுட்டேன். என்னோட சுயநலத்துக்கு உன்னோட மகிழ்ச்சியை அடகு வச்சுட்டேன். எனக்கு மன்னிப்பே கிடையாது என புலம்ப, ஐயோ என்ன உளறீங்க, என்னாச்சு உங்களுக்கு என அவள் கோபமாக கேட்டாள். இல்ல சீதா, காலையில நீ தேவியை கிண்டல் பண்ணும்போது அவ முகத்துல இருந்த சந்தோஷம், மேலும் நீ இப்போ சொன்ன மாதிரி மனதுக்கு பிடிச்சவன் கணவனா அமைஞ்சா என அவன் சொல்லி முடிக்கும் முன், போதுமத்தான், இதுவரை நான் புலம்பிட்டு இருந்தேன், இப்போதான் பழசையெல்லாம் மறந்து புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கேன், நீங்க அதை மறுபடியும் ஞாபகப்படுத்தாதீங்க என சொன்னவள், யார் சொன்னா உங்களை எனக்கு பிடிக்கல அப்படின்னு? மாப்பிள்ளை யாருன்னு சொல்லாம திருமணம் செய்ததுதான் எனக்கு பிடிக்கல, மற்றபடி இந்த மன்மத ராசாவை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா என அவன் முகத்தை நிமிர்த்தி அவன் மீசையை பிடித்து இழுத்து அவள் செல்லம் கொஞ்ச, ஹே அம்லு, என் செல்ல குட்டிமா என சொல்லிக்கொண்டே வேகமாக அவளை இழுத்து அணைத்து கொண்டான். அன்றைய தேடல் அவனிடம் எப்போதும் இருப்பதை விட அதிகமாக அவளை தன்னோடு ஐக்கியப்படுத்தி விடுபவன் போல் செயல்பட்டான். பின்னர் நாட்கள் செல்ல சீதா வாணியின் வழக்கை குடும்ப நீதிமன்றத்தில் முறையாக தாக்கல் செய்தாள். முதலாக நீதிமன்றத்திற்கு தனியாக செல்கிறாள் சீதா. காலை எழுந்ததிலிருந்தே படபடப்புடன் இருந்தவள் பொருட்களை அங்கும் இங்கும் வைத்து தடுமாறிக்கொண்டு இருந்தாள். அவளது இந்த படபடப்பு ரக்ஷித்திற்கு சிரிப்பை ஏற்படுத்தினாலும் முதல் நாள் தானும் இதே போல் இருந்ததை உணர்ந்தவன் அவள் கண்ணாடி முன் நின்று ஏதோ பேசி பயிற்சி செய்து கொண்டு இருக்க அவள் அருகில் வந்து அவளது தோளை பிடித்து இணையாக நிற்க கண்ணாடியில் அதை பார்த்தவள் அவளை அறியாமல் ஏதோ புது பலம் வந்தது போல் முகம் தெளிவடைய திரும்பி அவன் முகத்தை பார்த்தவள், அவனோ ஆல் தி பெஸ்ட் என சிரித்துக்கொண்டே சொன்னான். அந்த வார்த்தை அவளுக்கு பெரிய தைரியத்தை கொடுத்தது. உடனே அவள் திரும்பி கண்ணாடி முன், நான் சீதா, ரக்ஷித், எதற்கும் பயப்பட மாட்டேன், தைரியமாக இருப்பேன் என நம்பிக்கையுடன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டவள் மறுபடியும் என்ன பேச வேண்டும் என்பதை ஒத்திகை பார்த்து கொண்டாள். ரக்ஷித் ஏதும் சொல்லாமல் கிளம்பி கீழே சென்று விட்டான். இருவரும் கிளம்பி அலுவலகம் செல்ல சீதாவோ கேஸ் சம்பந்தமான விவரங்களை பார்த்து கொண்டே வந்தாள். இந்த கேஸில் ரக்ஷித் தலையிட விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டான். பட்டாபிதான் அவளுக்கு எல்லா விவரங்களையும் சொல்லித் தந்தான். அலுவலகத்தில் ரக்ஷித் இறங்கிக் கொண்டு சீதாவை தனியாக நீதிமன்றம் அனுப்ப ஏனோ மனதில் சிறு நடுக்கம் அவளுக்கு ஏற்பட்டது. குடும்ப நீதிமன்றத்தில் நுழைந்ததும் வாணி நின்று கொண்டு இருக்க சீதாவை பார்த்ததும் வேகமாக வந்தவள், மேடம், உங்களை நம்பித்தான் இருக்கேன், அந்த ஆளுகிட்ட இருந்து எப்படியாவது எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துடுங்க என அழுது கொண்டே சொன்னாள். சீதாவிற்கும் இது முதல் அனுபவம் என்பதால் என்ன சொல்வது என தெரியாமல் அதே நேரத்தில், கவலைப்படாதீங்க வாணி, இப்போதுதானே வந்து இருக்கிறேன் என சொல்லிவிட்டு வேகமாக உள்ளே சென்றாள். அங்கு இருக்கும் வழக்கறிஞர்களை பார்க்கையில் மீண்டும் பயம் வர அந்த நேரத்தில் அவளின் அருகில் ஆரம்பத்தில் இப்படித்தான் இருக்கும், பயப்படாதே என குரல் கேட்க திரும்பி பார்த்தாள் சீதா. அங்கு சிரித்தபடி பட்டாபி நின்று கொண்டு இருந்தான். அவனை பார்த்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டவள், ஹே பட்டாபி, நீ எப்படி இங்க? அவருக்கு தெரியுமா நான் நேத்தே உன்னை அழைத்து செல்கிறேன் என்று கேட்டதற்கு என்னை திட்டிவிட்டார், நீயே இப்போதுதான் முதல் வழக்கை சந்திக்கிறாய், அதற்குள் உனக்கு ஒரு ஜூனியரா என்று, அதான் உன்னை கூப்பிடல என அவள் அவனை அழைத்து வராததற்கு சமாதானம் சொல்ல, எனக்கும் தெரியும் சீதா, நானும் கேட்டேன், சார் மறுத்துட்டார், இப்போது ஒரு கேஸ் விஷயமா வெளியே போக வேண்டும் என்று சொல்லிவிட்டுத்தான் இங்கு வந்தேன், இது உனக்கு முதல் வழக்கு இல்லையா, எப்படி பேசுகிறாயோ என்று ரொம்ப கவலையா இருந்துச்சு, அதான் என்று கிளம்பி வந்துட்டேன், நீ கவலைப்படாத, தைரியமா பேசு என அவன் அவளை உற்சாகப்படுத்தினான். அவனது அன்பை நினைத்து சீதாவின் மனம் நெகிழ அவனை பாசத்துடன் பார்த்தவள், தேங்க்ஸ் பட்டாபி என ஆத்மார்த்தமாக சொன்னாள். அவனோ சிரித்துக்கொண்டே, ஹே சீதா, ஓவர் சென்டிமெண்ட் உடம்புக்காகாது, நீ முதல்ல வழக்க கவனி என சொன்னான். முதல் நாள் வழக்கு விசாரிக்கப்பட்டு அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டது. முதல் வழக்கை தனியாக சந்தித்தது அவளுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தையும் நம்பிக்கையையும் கொடுத்தது. ரவி தேவியின் காதல் நாளும் பொழுதுமாக வளர இங்கு ரக்ஷித்தோ சீதாவின் மேல் அன்பை பொழிந்து கொண்டு இருந்தான். எல்லாம் நல்லவிதமாக போய்கொண்டு இருக்க அன்று காலை எப்போதும் போல் அனைவரும் கிளம்பிக் கொண்டு இருக்கையில் பிரசாதத்தோடு ரவி வந்து நின்றான். முதலில் அவனை பார்த்த சீதா, ஹே மாம்ஸ், என்னது இந்த நேரத்துல வந்திருக்கீங்க என ஆச்சரியமாக கேட்டாள். சத்தம் கேட்டு உள்ளே வந்த ரக்ஷித், ஹே ரவி, பாவா உட்கார், காஃபி சாப்பிட்றியா என உபசரிக்க, அதெல்லாம் வேண்டாம் ரக்ஷித், அம்மா ஊர்ல இருந்து வந்துட்டாங்க, அதான் பிரசாதம் கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் என்றவன் பேச்சு மட்டுமே அங்கு இருக்க கண்களோ தன்னவளை தேடியது.
உன்னை கண் தேடுதே காணாமலே மனம் பாடுதே என சீதா திடீரென்று பாட ரக்ஷித் அவளை திரும்பி பார்த்ததும் ஹி இல்லாத்தான் ரேடியோவில் அந்த பாட்டு பாடிச்சு அதான் என வழிய ரவியின் முகத்திலோ அதைவிட அதிகமாக அசடு வழிந்தது. அதற்குள் ரக்ஷித், சரி ரவி, நான் அம்மா கிட்ட திருமணம் விஷயமா பேசுறேன், கொஞ்சம் வேலை இருக்கு, வந்துடுறேன் என சொல்லி கிளம்பினான். ரவியின் பார்வை தேவியின் அரைப்பக்கம் செல்ல அங்கையெல்லாம் ஆள் இல்லை, ஏதோ படிக்கிறது இருக்குன்னு நேரமே கிளம்பி போயாச்சு என சீதா சொன்னதும் ரவியின் முகம் வாடியது. அவளை பார்க்கலாம்னு தான் நேரமே வந்தேன் என சொன்னவன் முதல்ல கல்யாணத்தை முடிக்கணும் என சொல்லிக்கொண்டே வாசல் பக்கம் திரும்பினான். அதெல்லாம் இல்ல மாம்ஸ், தேவிக்கு படிப்பு முடியும் வர திருமண பேச்சு இல்லை என்ற குரல் வர என்ன கொடுமது, அதுக்கு இன்னும் 6 மாதம் இருக்கு என அதிர்ந்தவன் சீதாவிடம், இங்க பாருங்க சீதா குட்டி, மாமா உனக்கு எத்தனை முறை பீட்சா எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், நீ கேட்டதையெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன், இப்போ எனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நீ இப்படி பண்ணலாமா? உன் மாம்ஸ் பாவம் இல்லையா? கொஞ்சம் கருணை வச்சு உன் அத்தான் கிட்ட சொல்லி சீக்கிரம் திருமணத்தை வைக்க சொல்லு என கெஞ்சினான். என்ன மாம்ஸ் இது, ஒரு IPS ஆபீசர் மாதிரியா நடந்துக்கிறீங்க, இப்படி இறங்கிட்டீங்களே என அவள் கிண்டலாக சொல்லிக்கொண்டே அவனை பார்த்து சிரித்தாள். எல்லாம் என் நேரம், என்ன பண்றது, சில்வண்டு கிட்ட எல்லாம் இப்படி சிக்கிட்டு முழிக்கிறேன் என அவன் சலித்தபடி சொன்னான். அப்போ மாம்ஸ், கல்யாணம் 1 வருடம் கழித்துதான் என அவள் உறுதியாக சொல்ல, தெய்வமே என அவள் அருகில் வந்தவன், சீதா குட்டி நீயும் ஏண்டா இப்படி பழி பண்ற, ஏற்கனவே 8 வருஷம் என அவன் ஆரம்பித்ததும், போதும் மாமா போதும், நீ இப்படி புலம்பி கேட்டு கேட்டு அங்க பாரு எல்லார் காதுலயும் ரத்தம் வந்துடுச்சு, போதும், இப்போ உனக்கு என்ன வேணும்? கல்யாணம் சீக்கிரம் வைக்கணும், அவ்வளோதானே, சரி விடு வச்சிடலாம். ஆனா என அவள் இழுக்க, நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன் சீதா என மறுபடியும் கீழே இறங்கினான். என்ன மாம்ஸ் இது, இப்படி ஆகிட்ட, எனக்கு அசிங்கமா இருக்கு என சொன்னவள், சரி சரி இன்னைக்கே வந்து பேசிடுறோம் என அவள் சிரித்துக்கொண்டே சொன்னாள். அதற்கு பின் அவள் கேட்ட அனைத்து தீனி வகைகளையும் வாங்கி கொடுத்த பின்பே அங்கிருந்து கிளம்பினான் ரவி. ரக்ஷித்தின் ஜூனியராக தரணி சேர்ந்துவிட இப்போது பட்டாபியும் தனியாக சில வழக்குகளை பார்த்து கொண்டு இருந்தான். அன்று விடுமுறை நாள், ஆனால் வேலை இருப்பதால் அனைவரும் அலுவலகம் வந்து இருந்தனர். கொஞ்ச நாட்கள் வெளியூர் சென்று இருந்த நாதன் அன்றுதான் ரக்ஷித்தின் அலுவலகம் வந்து இருந்தான். அவன் எப்போதும் போல் வேகமாக உள்ளே நுழைய, ஹலோ மிஸ்டர், எங்க போறீங்க, இங்க ஆள் இருக்கிறது உங்களுக்கு தெரியல என அதிகாரமாக ஒரு குரல் வந்தது. அதிர்ந்து திரும்பி பார்த்த நாதன் அங்கு தரணி நின்று கொண்டு இருக்க அவளை பார்த்ததும் ஷாக் அடித்தது போல் நின்றவன், இது என்னடா அலுவலகம் மாறி வந்துட்டோமா, ரக்ஷித் ஆபீஸில் மறுபடியும் பெண்ணா, அதுவும் இவ்வளோ அழகான பெண்ணா என மனதில் நினைத்தவன் அந்த பெண்ணின் கண்கள் அவனை நகரவிடாமல் நிறுத்த அவளையே பார்த்து கொண்டு இருந்தான் நாதன். தரணியோ, ஹலோ நீங்க யாரு, என்ன வேணும், இப்போ எதுக்கு ஆபீஸ்ல அனுமார் சில மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க என கேட்டதும் நாதனும், என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க என வேகமாக கேட்டான். பின்ன நீங்க பாட்டுக்கு பதில் சொல்லாம நின்னா வேற எப்படி சொல்வாங்க என அவள் திரும்ப அவனை கேள்வி கேட்டாள். இல்லைங்க, சொல்றதுதான் சொல்றீங்க, ஒரு கண்ணன் முருகன், ஏன் நம்ம மகாபாரத அர்ஜுனன் கூட சொல்லலாம், அவருக்கும் நிறைய பொண்டாட்டி இருக்காங்க, ஆனா இப்படி பொசுக்குன்னு அனுமார் சிலன்னு சொல்லிட்டீங்களே, அதான் என்னால தாங்க முடியல என அவன் நெஞ்சில் கை வைத்து சோகமாக சொல்வது போல் நடித்தான். தரணியோ, என்னது இது, இந்த ஆபீஸ்க்கு வர்றவங்க எல்லாம் அரலூசாவே வர்றாங்க என நினைத்தவள், சார் உங்களுக்கு என்னதான் வேணும், கேஸ் விஷயமா வந்திருக்கீங்களா, சொல்றதா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, இல்ல கிளம்புங்க, இப்படி மொக்க போட்டு என் வேலையையும் கெடுக்காதீங்க என கோபமாக சொன்னாள். அப்போதுதான் உள்ளே நுழைந்த ரக்ஷித் நாதனை கண்டதும், டேய் மச்சான், எப்படா ஊர்ல இருந்து வந்த என கேட்டுக்கொண்டே வந்தான். உரிமையுடன் ரக்ஷித் அழைக்கவும், ஐயோ சாருக்கு தெரிந்த நபரும் நாம் வேறு ஏதேதோ பேசிவிட்டோமே என முகத்தில் சற்று பயத்துடன் தரணி நாதனை பார்க்க, நான் இப்பதாண்டா வந்தேன், உள்ளே நுழைந்ததும் உன் ஆபீஸில் நல்ல வரவேற்பு என தரணியை பார்த்து கொண்டே சொன்னான் நாதன். என்னடா சொல்ற என ரக்ஷித் புரியாமல் கேட்க, இல்ல சார் அது என தரணி தடுமாற்றத்துடன் ஆரம்பித்ததும் அதற்குள் ரக்ஷித் நாதனிடம், மச்சான் இவங்க பேர் தரணி, சீதாவோட தோழி, இப்போ நம்ம கிட்ட ஜூனியரா புதுசா சேர்ந்திருக்காங்க, ரொம்ப நல்ல பொண்ணு, மரியாதையா தெரிஞ்ச பொண்ணு என தரணியை அறிமுகப்படுத்தினான். அதான் பார்த்தேனே அவங்களோட மரியாதைய என நாதன் ஒரு மாதிரி குரலில் சொல்ல, தரணியோ பயத்தில் ரக்ஷித் முகத்தையும் நாதன் முகத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டு இருந்தாள். ஏற்கனவே சீதா சொல்லி இருந்தாள், ரக்ஷித்திற்கு எப்போதும் மரியாதை மிக முக்கியம், இல்லையென்றால் அவரிடம் வேலை பார்க்க முடியாது என்று.
இப்போது நாதன் ஏதாவது சொல்ல ரக்ஷித் தன்னை திட்டுவாரோ என பயத்துடன் அவள் முழித்துக் கொண்டு இருக்க, அவளது அலைப்பாயும் கண்களில் தன்னை முழுவதும் தொலைத்தது போன்ற உணர்வு நாதனுக்கு ஏற்பட்டது. அது வந்து சார் என தரணி மறுபடியும் ஆரம்பிக்க, அதற்குள் ரக்ஷித், சரி வா மச்சான், உள்ளே போய் பேசலாம் என்றவன் திரும்பி, அப்புறம் தரணி, நீ ஏதோ இன்று சினிமா போகணும்னு சொன்னையாம், சீதாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குதான், அதனால வரலன்னு சொல்லிட்டா, உன்னை அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ண சொல்லிட்டா என்றவாறே உள்ளே சென்றான். சிறிது நேரத்தில் வெளியில் வந்த நாதன் தரணியின் அருகில் செல்ல, அவனை பார்த்ததும் அவள் எழுந்து நின்றாள். அந்த டிக்கெட் கேன்சல் பண்ண வேண்டாம், நான் இருக்கேன் என அவள் சொல்ல, சிறிது நேரத்திற்கு பிறகே அவன் என்ன சொல்கிறான் என அவளுக்கு புரிந்தது. கோபத்தில் நிமிர்ந்து பார்த்து முகத்தை சுளிக்க, அப்போது அவனது அலைபேசியில் உசுரே போகுது உதட்ட நீ கொஞ்சம் சொல்லிக்கையிலே என்ற பாடல் ஒலித்தது. நாதனே இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சிச்சுவேஷன் சாங் போல் அது அமைந்துவிட, வாவ் சூப்பர் என அவன் சொல்ல, என்னது என அவள் வேகமாக கேட்டதும், இல்லங்க உங்க பாட்டு சூப்பர்னு சொன்னேன் என்றான். உங்க அலைபேசியில் இருந்துதான் இந்த பாட்டு வருது என அவள் எரிச்சலுடன் சொன்னாள். அட ஆமாமில்ல, இன்னைக்குத்தான் மாத்தி வச்சேன், அதான் தெரியல என வழிந்தவன், இந்த பாட்டு வச்ச நேரம் சூப்பருங்க என அவளை ஒரு மாதிரி பார்த்தபடி சொன்னவன், அதற்குள் பட்டாபி வந்ததும் அவனுடன் பேசியபடியே வெளியே நடந்தான் நாதன். வீட்டில், அத்தா நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க கண்டுக்கவே மாட்டேன்னு சொல்றீங்க என சீதா கத்திக்கொண்டு இருந்தாள். என்ன அம்லு, நீதான் சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, அம்மா வந்தவுடனே எல்லாம் பேசிக்கலாம்னு சொன்னாங்க, வந்து 2 நாள் தானே ஆகுது, ஏன் அவசரப்படுற என்றான் ரக்ஷித். இல்ல அத்தா, நல்ல காரியத்தை ரொம்ப நாளைக்கு தள்ளி போடக்கூடாது, நீங்க நாளைக்கு வர்றீங்க, போய் பேசுறோம் அவ்வளோதான் என அவள் மிரட்டுவது போல் சொல்ல, அதற்கு தங்கள் உத்தரவு அம்மணி என ரக்ஷித் குனிந்தபடி சொன்னான். என்ன அத்தா நீங்க என வெட்கப்பட்டபடி அவன் நெஞ்சினிலே சரணடைந்தாள் அவன் மனையாள். மறுநாள் இருவரும் கிளம்பி காவேரி அம்மாள் வீட்டிற்கு சென்றனர். சீதாவை பார்த்து அவரது முகம் மலர, ஹே சீதா குட்டி வாடா என்றவர் ரக்ஷித்தையும் வா ரக்ஷித் என அன்போடு வரவேற்றார். என்ன அத்தை, கடவுள்கிட்ட எல்லா வரத்தையும் வாங்கிட்டீங்களா என அவள் சிரித்துக்கொண்டே கேட்டாள். லொல்லடி உனக்கு என சொன்னவர், பிரசாதம் எல்லாம் ரவி கொடுத்தானா, எனக்கு ரொம்ப களைப்பா இருந்ததா, அதான் அவனிடம் கொடுத்து விட்டேன் என்றார். அதெல்லாம் வந்துடுச்சு அத்தை, நாங்க எல்லாம் பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்த இடத்துல வரம் வாங்குவோம்ல என அவள் பெருமையாக சொன்னாள். ஆமா ஆமா, ஆளும் அப்படித்தான் இருக்க, இப்பத்தான் நீ உண்மை பேசி இருக்க சீதா என ரக்ஷித் அவளை பார்த்து கிண்டலாக சொன்னதும், இங்க பாருங்க அத்தை, நான் குண்டை இருக்கேன்னு சொல்லாம சொல்றார் என அவள் காவேரியிடம் புகார் செய்தாள். சரி விடுடா, ரக்ஷித் எப்பவும் பொய் சொல்ல மாட்டான் என அவர் பேச்சுவாக்கில் சொல்ல, சீதாவோ அதான் நல்லா சொல்லுங்க என முடிக்கும் முன்பே அதன் அர்த்தத்தை உணர்ந்தவள், அத்தை நீங்களுமா என சினுங்களுடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். சரி அம்லு விடு, பாரு உனக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் அம்மா வச்சிருக்காங்க, சாப்பிடு என அவன் காவேரி கொண்டு வந்து வைத்திருந்த பலகாரத்தை காட்டியதும் அவனை முறைத்து கொண்டே, எல்லாம் எங்களுக்கு தெரியும் என முகத்தை திருப்பியபடி அமர்ந்திருந்தாள் சீதா. அதற்குள் ரக்ஷித் காவேரி அம்மாவிடம், அம்மா திருமணத்தை பற்றி பேசத்தான் வந்தோம், எப்போது வைத்துக் கொள்ளலாம் என்று கேட்டான். இப்போது சித்திரை மாதம் ரக்ஷித், நல்ல காரியங்கள் செய்ய மாட்டார்கள், அதனால் அடுத்த மாதம் வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னவர், தேவியின் ஜாதகத்தை கொடுத்தால் நான் 2 பேர் ராசிக்கும் நல்ல நாள் எது என்று ஐயரிடம் கேட்டு குறித்து வருகிறேன் என்றார் அவர். அம்மா அதில் ஒரு சிக்கல் என அவன் சீதாவின் முகம் பார்க்க, அவளோ சாப்பிடுவதில் மும்மரமாக இருந்தாள். தேவியின் முழு விபரத்தையும் அவரிடம் சொன்னான் ரக்ஷித். அவன் சொல்ல சொல்ல காவேரி அம்மாவின் முகம் மாற, அவன் சொல்லி முடித்தபோது அதிர்ச்சியில் சிலையாக அமர்ந்திருந்தார் அவர். ரக்ஷித்திற்கு அவரின் நிலை புரிய சீதாவை பார்க்க, அவளும் ரக்ஷித் சொல்ல ஆரம்பித்ததிலிருந்து நடந்ததை பார்த்து கொண்டு இருந்தவள் காவேரி அம்மாள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருப்பதை பார்த்து, நானும் இப்படித்தான் அத்தை, தேவி சொன்னவுடனே அதிர்ச்சி ஆகிட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா அந்த பொண்ணு என வருத்தமாக சொன்னவள், நல்ல வேளை அத்தா அவளை சொந்த தங்க போல நல்லபடியா பார்த்துக்கிட்டார் என சொல்ல, ரக்ஷித் வேண்டுமானால் அந்த பெண்ணை தங்கையாக ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் நான் மருமகளாக ஏற்றுக்கொள்ள முடியாது என காவேரி அம்மாள் அமைதியாகவும் அழுத்தமாகவும் சொன்னாள். சீதாவோ அத்தை என அதிர, ஆனால் ரக்ஷித் முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான். ஜாதகம் என்றதுமே அவன் மனதில் சின்ன சலனம் இருந்தது. அதனால் அவன் கொஞ்சம் பிரச்சனை எதிர்பார்த்திருந்தான்.
ஆனால் சீதாவோ, என்ன அத்தை நீங்க இப்படி சொல்றீங்க? தேவி எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா? என்னை விட நல்ல பொண்ணு அத்தை, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு என அவள் தேவியின் குணங்களை எடுத்து சொல்ல, ஆனால் அவரோ, குலம் கோத்திரம் அறியாத பெண்ணை எல்லாம் என் வீட்டு மருமகளாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது சீதா என உறுதியுடன் சொன்னார். அம்மா என ரக்ஷித் வேகமாக பேச ஆரம்பித்தான். கதை தொடரும். நாளை பார்க்கலாமா?